அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மிஸ்டர் முருகானந்தம் ஃப்ரம் பெஸ்ட் அகாடமி, பட்டுக்கோட்டை, மன்னார்குடி மற்றும் மறந்தாங்கி. இது ஓர் மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர்கள், தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கான ஒரு இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம். இன்றைய திருக்குறள்: ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவோம் அளவும் ஓர் நோய். ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவோம் அளவும் ஓர் நோய். செய்ய வேண்டிய நல்ல செயல்களை அடுத்தவர் சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவன் இந்த உலகத்திற்கெல்லாம் சாகும் வரை ஓர் நோய் போல் வாழ்ந்துவிட்டு சாவான் என்கிறார் தெய்வப்புலவர். இந்த அற்புதமான குரலோடு நம்ம இன்னைக்கு வகுப்புக்குள்ளே போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தலைப்பு புணர்ச்சி. வீடியோ 2வது பாகம் புணர்ச்சி. ஏற்கனவே ஒரு பாகம் போட்டிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இன்றைக்கு உடம்படுமை புணர்ச்சி மற்றும் பண்பு பெயர் புணர்ச்சி. அதிகமாக தேர்வுகளில் புணர்ச்சி அப்படிங்கிற பகுதியிலிருந்து வினாக்கள் அமைஞ்சிச்சு அப்படின்னா உடம்படுமை புணர்ச்சி அப்புறமேல பண்பு பெயர் புணர்ச்சியில் தான் அதிகமாக கொஷின் கேட்குறாங்க. அதனால் இந்த முக்கியமான 2 தலைப்பை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்த்துட போகிறோம். ஓகேவா? இப்போ உடம்படுமை புணர்ச்சி. உடம்படுமை புணர்ச்சி அப்படின்னா என்னென்னா, இங்கே பாருங்கள், அதாவது காட்சி அழகு அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த வேர்டு எடுத்துக்கங்க. இது எப்படி பிரிப்பீங்க? காட்சி ப்ளஸ் அழகு அப்படி பிரிப்பீங்க. இதில் இது நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழியோட ஈற்றெழுத்தை பாருங்கள், இச்சு ப்ளஸ் இ, இதான் சி. இந்த ப்ளஸுக்கு பக்கத்தில் ஈ தான் நிற்கிது. அப்போது நிலைமொழியோட ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருக்குது, வருமொழியோட முதல் எழுத்து பாருங்கள் உயிரெழுத்தாக இருக்குது. இந்த மாதிரி நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் உயிர், வருமொழியோட முதல் எழுத்தும் உயிர், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உயிரும் சேர்ந்து புதுசாக ஒரு எழுத்தை தோற்றுவிக்காது. எனவே இந்த 2 சொற்களும் சேராமல் அப்படியே முரண்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த 2 சொற்களையும் சமரசப்படுத்தி சேர்த்து வைப்பதற்கு சில எழுத்துக்கள் தோன்றும். சரிங்களா? அந்த எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா இவ்வு இ. சரிங்களா? இந்த 2 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து தோன்றும். இதுக்கு பேர் தான் உடம்படுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடம்படுமை எழுத்துக்கள் மொத்தம் 2 எழுத்துக்கள், அது மெய் எழுத்து தான் ரெண்டுமே. அது ஒன்று ஈ, அடுத்தது இவ்வு. சரிங்களா? ஓகே. அப்போது இதற்கான விதி தான் சொல்கிறாங்கன்னா ஈ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் அப்படின்றாங்க. அதாவது நிலைமொழியோட ஈற்றெழுத்தில், சரிங்களா, ஈயோ உயிரெழுத்து தானே, அப்போ ஈயோ அல்லது ஈஎன்னாவோ அல்லது ஐயோ வந்துச்சு அப்படின்னா எவ்வும், யான்னா ஈ தான் அந்த இடத்துல தோன்றும் அப்படின்றாங்க. இந்த 3 உயிரெழுத்து இல்லாமல் நிலைமொழியோட இறுதியில் வேறு உயிரெழுத்து வந்துச்சுன்னா இவ்வு வரும். வவ்வும்னா இவ்வு அந்த இடத்துல தோன்றும்னு அர்த்தம். சரிங்களா? அது இந்த ஈ ஐ இல்லாமல், சரிங்களா, ஏனைய உயிரெழுத்துக்களும் இல்லாமல் ஏ அப்படிங்கிற அந்த எழுத்து மட்டும், ஏ அப்படிங்கிற இந்த உயிரெழுத்து இங்கே நின்றுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஈயும் வரலையா, ஈயும் வரலாம், இவ்வும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதான் ஈ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும் அப்படிங்கிற விதி. சரிங்களா? இப்போ நம்ம ஒன்றா அப்ளை பண்ணிட்டு பார்க்கலாம். நிறைய வார்த்தைகள் போட்டிருக்கோம். இப்போ காட்சி ப்ளஸ் அழகு, இதில் ஈ நிற்கிது, இதில் ஆனா நிற்கிது. ஈ ஐ வழி எவ்வும், அப்போ என்ன தோன்றணும்? இந்த இடத்துல ஈ தோன்றணும். சரிங்களா? ஈ தோன்றணும். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள் என்ன ஆகும்? ஈ காட்சி, இங்கே பாருங்கள் நான் எழுதுறேன் பாருங்கள், காட்சி ப்ளஸ்ஸு அப்புறம் ஈ ப்ளஸ்ஸு அழகு. இது என்னாகும்? ஈ ஆண், இப்போ நிலைமொழி ஈற்று வந்து ஈயா மாறிடுச்சு. அப்போ ஈ ஆனாவும் சேர்ந்து யாவா மாறிடும். அப்போ காட்சி அழகு இந்த ஏரியா. ஓகேவா? காட்சி அழகு. ஓகேவா? இந்த மாதிரி மாறிடும். அப்போ இதில் ஈ ஆவும் சேர்வதுன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி நிலைமொழி ஈற்றில் உள்ள ஈயும் வருமொழி முதலில் உள்ள ஆனாவும் சேர்ந்து காட்சி அழகு என்று ஆனது. இதான். அடுத்தது தீ அணைப்பான். இது எப்படி பிரிப்பீங்க? தீ ப்ளஸ் அணைப்பான். இங்கே என்ன இருக்குது? தீ, ஈ இருக்குது. அப்போ ஈ இருந்தால் என்ன வரணும்? யா இவ்வு தான் வரணும். ஸோ ஈ தான் வரணும். சரிங்களா? ஈ ஐ வழி எவ்வும். அப்போ இதை எப்படி எழுதலாம்? தீ ப்ளஸ் ஈ ப்ளஸ் அணைப்பான். ஈ ஆவும் சேர்ந்து யாவா மாறிடும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அப்போ தீ அணைப்பான். ஓகே, அவ்வளோதான். அடுத்தது கலை அறிவு. இப்போ
இப்போ கலை அறிவு எப்படி பிரிப்பீங்க? கலை ப்ளஸ் அறிவு. ஐவழி எவ்வும், இங்கே என்ன வந்திருக்கு? ஐ வந்திருக்கிறது. சரிங்களா? இல்லு ப்ளஸ் ஐ, இதை பிரித்து பார்க்கணும். கடைசியில் என்ன வந்திருக்கு? ஐ வந்திருக்கு. ஐவழி எவ்வும். அப்போ என்ன போடணும்? கலை ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு அறிவு. அப்போ இது ரெண்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி ப்ளஸ் யாவா மாதிரி கலை அறிவு அப்படின்னு மாறிடும். கலை அறிவு, கலை அறிவு. அடுத்து மாவிலை. மா ப்ளஸ் இலை, இதுதான் மாவிலை. இதை எப்படி பிரிக்கலாம்? இதை பிரித்தாச்சு. இப்போ இதில் என்னது? மா ஆவணா இருக்குது. அதாவது ஐ வந்தால் மட்டும்தான் எவ்வும் ஈ வரும். ஏனைய உயிர் இது வந்து ஆவணா வந்திருக்கிறதுனால மா ப்ளஸ்ஸு ஏனைய உயிர் வந்தால் என்ன வரணும்? வவ்வும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ இவ்வு வரணும். இவ்வு தோன்றும். இல்லை. சரிங்களா? உயிரெழுத்தும் புதிய எழுத்துக்களை தோற்றுவிக்காது. அதனால் உடன்படுத்த இவ்வு என்ற 2 உடன்படுமைகள் தோன்றும் அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். சரிங்களா? அந்த இடத்துல இவ்வு தோன்றுது. அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி இவ்வும் சேர்ந்து மாவிலை வியா மாறிடும். அப்போ மாவிலை என்று மாறும். அடுத்து பூ அழகு. பூ ப்ளஸ் அழகு. இதில் என்ன தோன்றும் பாருங்கள்? பூ ஐவழி எவ்வும் ஐ இந்த 3 எழுத்து இல்லை, இங்கே ஊவன்னு நினைக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இவ்வு தான் வரும். சரிங்களா? அப்போ பூ ப்ளஸ்ஸு இவ்வு ப்ளஸ்ஸு அழகு. இப்போ பூ அழகு. உடல் மேல் உயிர் வந்து பூ அழகு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி இவ்வு ப்ளஸ்ஸா வாவா மாறிடும். அடுத்தது சேயிலை. இந்த இடத்துல அவங்க எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, இதை சேயிலை வந்து செம்மை ப்ளஸ் இலைன்னு பிரிக்கணும். ஆனால் இவங்க இதுக்கு தகுந்த மாதிரி சே ப்ளஸ் இலை அப்படின்னு பிரிக்கிறாங்க இந்த இடத்துல. ஓகேவா? சரி. இப்போது இதில் இது ஏன்னு அணிக்குது. முன் இவ்விருமையும் தோன்றும். இவ்வும் வரலாம், ஈயும் வரலாம். சரிங்களா? அப்போது சே ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு இலை. இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி சே இலை அப்படின்னு சொல்லலாம். அல்லது சே ப்ளஸ்ஸு இவ்வு ப்ளஸ் இலை அப்படின்னு சொல்லி இவ்வு ப்ளஸ் வி, அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அப்போது சே விலை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போது சே இலைன்னு சொன்னாலும் சரி, சே விளைன்னு சொன்னாலும் சரி. ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு நிலைமொழியில் இருந்துச்சுன்னா இவ்விருமையும் இவ்வும் தோன்றும், ஈயும் தோன்றும். சரிங்களா? 2மே தவறு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரைட். அடுத்து சேவடி. சேவடியும் அப்படி தான். சே ப்ளஸ் அடி. சரிங்களா? இதை நீங்கள் எப்படி இங்கே பாருங்கள், என்ன இருக்கு இல்லையா? ஐவழி எவ்வும். சரிங்களா? ஏனைய உயிர்வரின் வவ்வும் முன் இவ்விருமையும் தோன்றும். அப்போது சே ப்ளஸ்ஸு ப்ளஸ் அடி, சேயடி. சரிங்களா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது. அப்புறமேல சே ப்ளஸ்ஸு இவ்வு ப்ளஸ் அடி. ஏன் இங்கே என்ன இருக்கிறதுனால 2மே தோன்றலாம். 2மே தவறு கிடையாது. சேவடி. ஓகேவா? இப்படி போடணும். அடுத்தது மணியடி அப்படிங்கிற இந்த வார்த்தையை பாருங்கள். மணியடி பாருங்கள். மணி ப்ளஸ் அடி. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? இருக்குது. ஐவழி எவ்வும். அப்போ என்ன பண்ணணும்? மணி ப்ளஸ்ஸு எவ்வும் தான் தோன்றும். அடி. இது 2 உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி மணி அடி அப்படின்னு மாறிடும். அடுத்து குருவருள். குரு ப்ளஸ் அருள். இது புணர்ச்சி விதியும் கேட்கலாம், அல்லது குரு ப்ளஸ் அருள் சேர்த்து எழுதுங்க, குரு அருள் பிரித்து எழுதுங்க அப்படி கூட கேட்கலாம். இப்போது குரு ப்ளஸ் அருள், இங்கே இருக்குது, இருக்குது. சரிங்களா? ஐவழி எவ்வும், ஏனைய உயிர் வந்திருக்கு, அதனால் வவ்வும். அப்போ என்ன பண்ணணும்? குரு ப்ளஸ்ஸு இவ்வு ப்ளஸ்ஸு அருள். இப்போது குரு வருள் அப்படின்னு மாறிடும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிறது இப்படி. அடுத்தது தேயிலை. தேயிலை வந்து பாருங்கள், தே ப்ளஸ் இலை. இது என்ன ஆகும்?
இது ஏ வந்திருக்கிறதுனால ரெண்டுமே வரலாம். அப்போது தே ப்ளஸ்ஸு இ ப்ளஸ்ஸு இலை, இது என்ன மாறும்? தே இலை அப்படின்னு மாறும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அதே மாதிரி இவ்வும் தோன்றலாம். தே ப்ளஸ்ஸு இவ்வு ப்ளஸ்ஸு இலை, ஏன்னா ஏமும் இருமையும் தோன்றும். அப்போ இது தேவிலை அப்படின்னு மாறும். தேவிலை. ஆனால் வழக்கில் ஆக்சுவலாக இலக்கணப்படி இது தேவிலைங்கிறதும் சரி, ஆனால் வழக்கில் நம்ம தேயிலை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து மணி அழகு. மணி ப்ளஸ் அழகு, மணி அழகு. இதில் ஈ வந்திருக்கு இல்லையா, அப்போ ஈ தான் தோன்றணும். அப்போது மணி ப்ளஸ்ஸு ஈ ப்ளஸ்ஸு அழகு. அப்போ இது ரெண்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி மணி அழகு அப்படின்னு மாறிடுது. அடுத்து தீ எரி, தீ ப்ளஸ் எரி. இப்போது இதில் ஈ என்ன வந்திருக்கு? ஈ ஐவழி என்னது? எவ்வும். அப்போது தீ ப்ளஸ்ஸு ஈ ப்ளஸ்ஸு எரி. சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி தீ எரி அப்படின்னு வரும். இ ப்ளஸ் ஏ ஏ. ஓகேவா? தீ எரி அப்படின்னு ஆயிடுது. அடுத்து ஓடையோரம். ஓடையோரம், ஓடை ப்ளஸ் ஓரம். இதை பிரிச்சிங்கன்னா இது இப்படி வருது இல்லையா? இதில் ஈ ஐவழி எவ்வும். அப்போது ஐ வந்திருக்கு இல்லையா? அப்போ நம்ம எப்போதுமே எங்கே பார்க்கணும்? நிலைமொழியோட ஈட்டில் தான் பார்க்கணும். சரிங்களா? அப்போ ஓடை ப்ளஸ்ஸு ஈ ப்ளஸ்ஸு ஓரம். அப்போ என்ன சொல்லலாம்? ஓடையோரம். ஓகேவா? அப்புறம் பல உயிர், பல ப்ளஸ் உயிர். இதில் என்ன வந்திருக்கு? ஈ ஐவழி வரல, ஏனைய உயிர் வந்திருக்கு, ஆனா வந்திருக்கு. அதனால் இங்கே என்ன வரும்? இவ்வு வரும். பல ப்ளஸ்ஸு இவ்வு ப்ளஸ்ஸு உயிர். அப்போ பல இவ்வு ப்ளஸ் உ, பல உயிர். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி. பாவினம், பா ப்ளஸ் இனம். இது என்ன மாறும் பாருங்கள்? ஆவண்ணா வந்திருக்கா? அப்போ ஐ வரல, ஏனைய உயிர் வந்திருக்கு. அப்போ என்ன வரணும்? இவ்வு தான் வரணும். பா ப்ளஸ்ஸு இவ்வு ப்ளஸ்ஸு இனம். அப்போது இது என்ன ஆகும்? பாவினம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிறது இப்படி. அடுத்தது தேவாரம். தேவாரம் பாருங்கள். தே ப்ளஸ் ஆரம். இந்த இடத்துல ஏ நிற்கிறதுனால இரண்டு மெய் எழுத்துக்களும் தோன்றலாம். அப்போது தே ப்ளஸ்ஸு இவ்வு ப்ளஸ்ஸு ஆரம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி தேவாரம் அப்படின்னு மாறலாம். அப்புறமேல தே ப்ளஸ்ஸு இ ப்ளஸ் ஆரம். ஏ முன் இவ்விருமையும் தோன்றும், ஈயும் தோன்றும் இம்மும் தோன்றும். அப்போ இதை இ ப்ளஸ் ஆ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு தேயாரம் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுமே இலக்கணப்படி சரி. ஆனால் நம்ம பயன்படுத்துகிறது தேவாரம், தேயாரம் பயன்படுத்துறது இல்லை. ஆனால் இலக்கணப்படி தேயாரமும் சரிதான். அடுத்து இவனே எவன். இவனே எவன், இது எப்படி பிரிப்பீங்க? இவனே ப்ளஸ் அவன். இந்த வார்த்தையெல்லாம் முக்கியமானது, பிரித்து எழுதுகளில் கூட கேட்பாங்க. இவனே ப்ளஸ் அவன் தான் இவனே எவன். அப்போது இவனே அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஏல முடியுது. அப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டு மெய் எழுத்தையும் போட்டு எழுதலாம். இவனே ப்ளஸ்ஸு இ ப்ளஸ்ஸு அவன். அப்போ இ ப்ளஸ் ஆ உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பு விதிப்படி இ ப்ளஸ் ஆ யாவா மாறிடும். அப்போ இவனே எவன் ஒன்று. அப்புறமேல இவனே ப்ளஸ் அவன். இதில் என்ன பண்ணலாம்? இவ்வும் தோன்றலாம், ஏன்னா ஏ இருக்கு இல்லையா. அப்போ என்ன ஆகும்? இவனே ப்ளஸ்ஸு இவ்வு ப்ளஸ்ஸு அவன். அப்போ என்ன மாறலாம்? இவனே எவன், சாரி இவனே வவன். சரிங்களா? இவ்வு ப்ளஸ் என்னது? வவன். இவனே வவன், இவனே வவன். இதுவும் சரியான இலக்கணப்படி, இதுவும் சரி, இதுவும் சரி. ஆனால் இதைத்தான் நம்ம பயன்படுத்தணும், இதை பயன்படுத்துறதில்லை. சரிங்களா? பயன்படுத்தாதனால அது தவறு மாதிரி தெரியும். பட் சரியான பலவற்றை நம்ம பயன்படுத்தாமல் தவறாக போயிருக்கு இந்த காலத்தில். ஓகே. அடுத்தது பண்பு பெயர் புணர்ச்சி. இந்த புணர்ச்சி வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு புணர்ச்சி. சரிங்களா? ஓகே.
இப்போது பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்னா இதை பிரித்து பார்க்கும் பொழுது நிலைமொழி எல்லாம் பண்பு பெயராக இருக்கும், பெரும்பாலும் மையில் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? அதாவது பண்பு பெயர்கள் மொத்தம் 4 தான் இருக்குது. வண்ணம், வடிவம், அளவு, சுவை, இவ்வளோ தான் 4. இதில் அந்த வண்ணம், வடிவம், அளவு, சுவை இதில் ஏதாவது ஒரு பண்பை வெளிப்படுத்துறது மாதிரி இருக்கக்கூடிய சொற்கள் பெரும்பாலும் மையில் முடியும். நிறைய சொற்கள் வந்து மை இல்லாத சொற்களும் மையில் முடியாத மை விகுதி வராத பண்பு பெயர்களும் நிறையா இருக்குது. நம்ம அது வேறு டாப்பிக்கில் பார்க்கலாம். இப்போது பண்பு பெயர் புணர்ச்சினா ஒரு சொல்லை பிரிக்கின்ற பொழுது நிலைமொழி பண்பு பெயராக இருந்துச்சுன்னா அது பண்பு பெயர் புணர்ச்சி. நிலைமொழி பண்பு பெயராக இருந்து ஏதாவது ஒரு வருமொழியோடு சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் பண்பு பெயர் புணர்ச்சின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம இதில் விதி வந்து ஈறு போதல், இடை உகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடி அகரம் ஐயாதல், தன்னொற்று இரட்டல், முன்னின்ற மெய்திரிதல், இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே அப்படிங்கிறது நன்னூல் சொல்லக்கூடிய பவனந்தி ஐயா சொல்லக்கூடிய விதி. இப்போ இதில் நம்ம ஒன்றா அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ரைட். இப்போது பெருவழி எப்படி நீங்கள் பிரிப்பீங்க அப்படின்னா இதை பெருமை ப்ளஸ் வழி அப்படின்னு பிரிக்கணும். ஓகேவா? இந்த பெருமை ப்ளஸ் வழி என்ன ஆயிடுதுன்னா இங்கே ஆக்சுவலாக பெருவழி தான் இருக்குது. இங்கே மை இருக்கா, மை இல்லை. அப்போ அந்த மை கெட்டு போகணும். இந்த இருக்கிற மை இல்லாமல் போனோம்னா இதுக்கு பேர் ஈறு போதல் அப்படிங்கிற விதி. என்ன விதி? ஈறு போதல். ஃபஸ்ட்டு ஒரு 2க்கு மட்டும் விதி எழுதுகிறேன், அப்புறம் நான் வாயில் சொல்லிக்கிறேன். ஈறு போதல் விதிப்படி மை கெட்டு போச்சு. அப்புறம் பெரு ப்ளஸ் வழி அப்படின்னு நிற்கிது. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன இருக்குது? பெருவழி தானே இருக்குது. அப்படியே எந்த மாற்றமும் இல்லாமல் ஈறு போதல் அப்படிங்கிற விதிப்படி மை கெட்டு போய் பெருவழி என்ன ஆகியது அப்படி சொல்லலாம். பெருவழி. அவ்வளோதான். சிம்பிள். ஒரே விதி தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன விதி? ஈறு போதல் அப்படிங்கிற விதி. சரிங்களா? ஈறு போதல் அப்படின்னா என்னென்னு இப்போ உங்களுக்கு தெரியுது. அடுத்தது பெரியன். இதை எப்படி பிரிப்பீங்க பெரியன் அப்படிங்கிறத? 1 மினிட் கலர் வேறு எடுத்துக்கிறேன். இப்போ பெரியன் அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிங்க? பெருமை ப்ளஸ் அன் அப்படின்னு பிரிக்கணும். பெருமை ப்ளஸ் அன் அப்படின்னு பிரிக்கணும். இதில் பெரியன் அப்படின்னு இருக்குது. மை இருக்கா இங்கே? இந்த சொல்லில் இருக்கா? இல்லை. அப்போ அந்த மை கெட்டு போகும். மை கெட்டு போச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? ஈறு போதல் விதிப்படி மை கெட்டது. ஈறு போதல். ஈறு போதல்னால் என்ன? நிலைமொழியோட ஈற்றெழுத்து போயிடுறதுன்னு அர்த்தம். இல்லாமல் போகிறது. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா பெரு ப்ளஸ் அன் அப்படின்னு நிற்கி மைய போயிடுச்சுன்னா. சரிங்களா? இப்போ கவனிங்க, இந்த இடத்துல ரூ இருக்குது. ரூனா இரு ப்ளஸ் ஊ இருக்குது. இங்கே ஆ இருக்குது. அப்போ இது ரெண்டும் என்ன பண்ணாது? சேராது. உயிரெழுத்தும் சேர்ந்து புதிய எழுத்துக்களை தோற்றுவிக்காது. அப்போ என்ன நடக்கும்? இங்கே ஆக்சுவலாக இங்கே உடம்படுமை தோன்றும். அப்போ என்ன விதி? ஈ ஐவழி எவ்வும். ஏனைய உயிர் தானே. ஈயோ ஈஎன்னாவோ ஐஎன்னாவோ இல்லை. ஏனைய உயிர் ஊனா வந்திருக்கு. அப்போ ஊனா வந்துச்சுன்னா என்ன வரணும்? ஈ வரணும். சரிங்களா? அப்போ என்ன ஆகுன்னா பெரு இருக்கு இல்லையா? சரி. இந்த ஓகே. இதில் நீங்கள் கவனிங்கள, இதில் இன்னொரு விஷயத்தையும் பார்த்துடணும். பெரு வந்து ஆக்சுவலாக பெரியாக மாறணும். சரிங்களா? பெரியாக மாறுவதற்கு இடை உகரம் ஈயாதல் அப்படிங்கிற விதியை பயன்படுத்தலாம். இடை உகரம் ஈயாதல். இடை உகரம் அப்படின்னா அங்கே பாருங்கள், இரு ப்ளஸ் ஊ தான் ரூ. இது வந்து எரள வளல இடையினம். இடையின மெயின் மேல் ஊனா சேர்ந்து வந்ததுனால இது இடையின உகரம்னு சொல்கிறோம். இந்த இடையின உகரம் என்னவா மாறுதுன்னா பெருங்கிறது பெரியாக மாறுது. இங்கே பாருங்கள், ரீ தான் இருக்குது, இங்கே ரூ இருக்குது. இந்த ரூ வந்து ரீயாக மாறுவதற்கு விதி வந்து இடை உகரம் ஈயாதல். இடை உகரம் வந்து ரூவாக இருந்தது ரீயாக மாறிடுச்சு. சரிங்களா? அப்போ பெரி ப்ளஸ் அன் அப்படின்னு மாறிடுது. இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஈ இருக்குது. சரி, நிலைமொழி ஈற்றில் ஈ இருக்குது. வரமொழி முதல்ல ஆ இருக்குது. 2 உயிரெழுத்துக்களும் சேர்ந்து புதிய எழுத்துக்களை தோற்றுவிக்காது. எனவே உடம்படுமை போடலாம். அப்போ ஈ ஐவழி எவ்வும். ஈ ஐவழி எவ்வும். ஈ தானே இருக்குது. அப்போ என்ன போடணும்? யா போடணும். பெரி ப்ளஸ்ஸு ஈ ப்ளஸ்ஸு அன்னு. சரிங்களா? இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி பெரியன் அப்படின்னு மாறிடுது. அப்போ இதில் பயன்படுத்தப்பட்ட விதி என்ன? ஈறு போதல், இடை உகரம் ஈயாதல், அப்புறமேல ஐவழி எவ்வும், அப்புறமேல உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. என்ன பண்ணுவாங்கன்னா பெரியன் பிரித்து எழுதுன்னு கேட்பாங்க, அல்லது பெருமை ப்ளஸ் அன் சேர்த்து எழுதுக அப்படி சொல்லி கேட்பாங்க, அல்லது பெரியன்
இந்த சொல்லுடன் தொடர்பு இல்லாத புணர்ச்சி விதி எதுன்னு கேட்பாங்க, அல்லது இந்த பெரியன் இந்த சொல்லோடு தொடர்பு உடைய புணர்ச்சி விதி எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அல்லது இந்த சொல்லோட இந்த சொல்லில் வந்துள்ள புணர்ச்சி விதி எதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்றை கொடுக்கலாம். சரிங்களா? பல்வேறு வகையில் வினாக்களை எழுப்பலாம். ஓகே, அடுத்தது மூதூர். இப்போ மூதூர் அப்படின்னா இது எப்படி பிரிப்பீங்கன்னா, முதுமை ப்ளஸ் ஊர், முதுமை ப்ளஸ்ஸு ஊர். ஓகேவா? மூதூருங்கிறது என்னது? முதுமை ப்ளஸ்ஸு ஊர். இப்போ இதில் ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு போயிடும். காலங்கருதி நான் விதியை எழுதலை. சரிங்களா? அப்போ முது ப்ளஸ் ஊர் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அப்புறம் என்ன ஆகும்? முது ப்ளஸ் ஊர் வந்து இங்கே மூ அப்படின்னு இருக்குது, நெடிலாக இருக்குது, இங்கே குறிலாக இருக்குது. அப்போ முதுங்கிறது என்னவா மாறுதுன்னா மூது அப்படின்னு மாறுது. இதுக்கான விதி என்னென்னா ஆதி நீடல். ஆதினா நிலைமொழியோட முதல் எழுத்தை குறிக்கிறது. ஆதினா முதல், ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம். அது எதோட ஆரம்பம்? நிலைமொழியோட முதல் எழுத்து. நீடல்னா குறில் நெடிலாக மாறுவது. அப்போ இங்கே மூ இருந்தது, இங்கே மூவண்ணாவாக மாறிடுச்சு. சரிங்களா? அப்போ இது என்ன விதி? ஆதி நீடல் அப்படிங்கிற விதிப்படி மூது ப்ளஸ் ஊராக மாறிடுச்சு. அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே உயிரெழுத்து வந்திருக்கு, இங்கே என்ன இருக்குது? ஊனான்னு நிற்கிது. அப்போ ஊனா நின்று, அதாவது நிலைமொழியோட ஈற்றில் ஊனா இருந்து இங்கே உயிரெழுத்து வந்துச்சுன்னா இது குற்றியல் புணர்ச்சி மாதிரி உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிற விதியை பயன்படுத்தணும். நம்ம பாட்டுக்கு நீங்கள் இங்கே உடன்படு மெய்யெல்லாம் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அதனால் நீங்கள் மூத் ப்ளஸ் ஊர் அப்படின்னு எழுதிக்கோங்க. எப்படி? உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். இந்த ஊனா இத்து ப்ளஸ் ஊர், இதில் உள்ள ஊனா ஓடி போச்சு, இத்து ப்ளஸ் மட்டும் இருக்குது, இத்து மட்டும் நிற்கிது. சரிங்களா? ஓகே, மூத்து ப்ளஸ் ஊர் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இத்து ப்ளஸ் தூவாக மாறி என்னவா மாறிடுச்சு? மூதூர் அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேவா? ரைட். அப்புறமேல பைந்தமிழ். பைந்தமிழ் எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா, பைந்தமிழ் எப்படி பிரிப்பீங்க? பசுமை ப்ளஸ் தமிழ் அப்படின்னு பிரிப்பீங்க. பசுமை ப்ளஸ் தமிழ் அப்படின்னு பிரிப்பீங்க. இப்போ இதில் ஈறுபோதல் விதிப்படி என்ன ஆயிரும்? மை கெட்டு போயிடும். சரிங்களா? இந்த மை என்ன ஆயிரும்? கெட்டு போயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே பையன் இருக்குது, இங்கே பான் இருக்குது. சரிங்களா? அப்போ பாங்கிறது என்னது? அகரம். அகரம்னா ஆனாங்கிற எழுத்து. இப்பு ப்ளஸ் ஆனா தானே பா. அப்போ இந்த பா என்பது பையாக மாறும். சரிங்களா? அதுக்கு என்ன விதி அப்படின்னா அடி அகரம் ஐயாதல். அடி அகரம் ஐயாதல். அப்போ பை சு ப்ளஸ் தமிழ். பா வந்து பையாக மாறுவது அடி அகரம் ஐயாதல். சரிங்களா? அப்புறம் இந்த சூ இருக்கு இல்லையா? இந்த சூ இங்கே பைந்தமிழ் இந்து இருக்குது, இங்கே சூ இருக்குது. அப்போது இது இணையிறதுக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்கும். எந்த விதியையும் பயன்படுத்தவே முடியாது. அப்போ இந்த சூவை அலேக்கா அப்படியே கட் பண்ணிடுறோம். கட் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்னென்னா இணையவும் அப்படிங்கிற விதி. இந்த விதி ரொம்ப முக்கியமான விதி. அதுலேயும் 2 சொல்லி நெய் தான் போடுறாங்க, பார்த்துக்கங்க. அதாவது புணர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த எழுத்தை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி தூக்குறதுக்கான விதி வந்து இணைவும் அப்படிங்கிற விதி. அப்போ என்ன மாறிடும்? இப்போ பை ப்ளஸ்ஸு தமிழாக மாறிவிடும். சரிங்களா? இப்போது நமக்கு இனமிகல் அப்படிங்கிற விதிப்படி, சரிங்களா, இனமிகல் அப்படிங்கிற விதிப்படி இங்கே வறுமொழி முதல்ல கசதப்பை வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரியான மெல்லினமைகள் வந்து வரும். இதுதான் இனமிகல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது என்ன ஆகும்? பை ப்ளஸ் தமிழ் வந்து பைந்தமிழாக மாறும். பைந்தமிழ். பை ப்ளஸ் தமிழ் வந்து பைந்தமிழாக மாறிய விதி என்ன அப்படின்னா இனமிகல். அவ்வளோதாங்க. அடுத்தது நெட்டிலை. நெட்டிலை. ஓகே, இப்போது நெட்டிலை அப்படிங்கிறது எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா நெடுமை ப்ளஸ் இலை. நெடுமை ப்ளஸ் இலை இப்படி பிரிக்கணும். சரிங்களா? இதில் ஈறுபோதல் விதிப்படி என்ன ஆயிரும்? மை கெட்டு போயிடும், நெடு ப்ளஸ் இலை அப்படின்ட்டுருக்கும். அப்புறம் உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இங்கே நெட்டுன்னு 2 ஒற்று இருக்குது. இங்கே எத்தனை ஒற்று இருக்குது? ஒரு ஒற்று தான் இருக்குது. நெடுவை பிரித்து எழுதுங்க. நே இட்டு ஊ அப்படின்ட்டு இருக்குது. அப்போது இந்த 2 நெடுங்கிறது நெட்டு அப்படின்னு மாறணும். எப்படி மாறணும்? நெட்டு ப்ளஸ் இலை அப்படின்னு மாறணும்.
அப்போ இந்த விதிக்கு பேர் தான் தன்னொற்று இரட்டல். தன்னொற்று இரட்டல். தன்னொற்று இரட்டல். நிறைய பேருக்கு இந்த இடத்துல சந்தேகம் வரும், சார் இது வந்து தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரை இரட்டும் அப்படிங்கிற விதியை பயன்படுத்தலாமா சார்னா பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? பண்பு பெயர்ப்பு தனியாக விதிகள் சொல்லியிருக்காங்க, அதை தான் பயன்படுத்தணும். ஸோ தன்னொற்று இரட்டல் தான் பயன்படுத்தணும். அப்போ நெட்டு ப்ளஸ் இலையாக மாறிடுது. இப்போ நெட்டு ப்ளஸ் இலை, அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் இங்கே உயிர் வந்திருக்கு, இங்கே ஊனா வந்திருக்கு. அப்போ உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். அப்போ என்ன ஆகும்? நே இட்டு ப்ளஸ் இலை அப்படின்னு வரும். இந்த இட்டை விட்டுட்டு தான் ஊனா ஓரி இருக்குது. அப்போ 2 இட்டு அங்கே இருக்கணும். அப்போ என்ன அடுத்தது? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இட்டு ப்ளஸ் டீயாக மாறி நெட்டிலை அப்படின்னு வந்துடும். ஓகேவா? சிம்பிள். அப்புறம் செந்தமிழ் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. செந்தமிழ் அப்படிங்கிறது எப்படி பிரிப்பீங்க? செம்மை ப்ளஸ் தமிழ் அப்படின்னு பிரிப்பீங்க. ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு போயிடும். செம் ப்ளஸ்ஸு தமிழ். ஓகேவா? அப்புறமேல முன்னின்ற மெய்திரிதல் விதிப்படி இந்த இம்மு எதுவாக மாறணும்? இந்த இந்தாக மாறணும். அப்போ இம்மு எந்தாக மாறிடும்? இம்மு வந்து இந்தா மாறிடும். செந்தமிழ். முன்னின்ற மெய்திரிதல் விதியை பயன்படுத்த வேண்டும். இந்த இடத்துல வேறு விதியை பயன்படுத்தக்கூடாது. ஓகேவா? ரைட். அடுத்தது கருங்கடல். கருங்கடல் இதை எப்படி பிரிப்பீங்க? கருமை ப்ளஸ் கடல் அப்படின்னு பிரிப்போம். இதில் ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு போயிடும். அப்போ கரு ப்ளஸ் கடல். ஓகேவா? ரைட். கரு ப்ளஸ் கடல் அப்படின்னு வந்துடும். அப்புறமேல இனமிகள் அப்படிங்கிற விதிப்படி இங்கே இருக்கணும் இல்லையா? கரு ப்ளஸ் கடல் கருங்கடல். இனமிகள் அப்படிங்கிற விதிப்படி அந்த வன்மைக்கு இனமான மெல்லினம் தோன்றி புணரும். ஸோ இங்கே என்னென்ன விதி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? ஈறு போதல் அப்புறம் இனமிகள், 2 விதி தான். ஓகேவா? அப்புறம் பசுந்தளிரை பாருங்கள். பசுமை ப்ளஸ் தளிர் அப்படின்னு பிரிப்போம். பசுமை ப்ளஸ்ஸு தளிர் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இது ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு போயிடுது. அப்போ என்ன ஆகும்? பசு ப்ளஸ்ஸு தளிர் அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்தது பசுமை ப்ளஸ் தளிர் தானே. ஓகே. ஆக்சுவலாக இங்கே என்னது? பசுந்தளிர் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அப்போ என்ன பசுந்தளிர் அப்படின்னா பசுமை ப்ளஸ் தளிர் தான். அப்போ பசுந்தளிர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நாம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இனமிகள் பசு ப்ளஸ் தளிர். அப்போ இனமிகள் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? பசுந்தளிர் அப்படின்னு கொடுத்துடலாம். இதுதான். சரிங்களா? இப்படி தான் கொடுக்கணும். அப்போது மை கெட்டு போச்சுன்னா என்ன விதி? என்ன? ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு போச்சு, பசு ப்ளஸ் தளிராக மாறுனுச்சு. அப்புறமேல நமக்கு இருக்கிறது என்னது? பசுந்தளிர். அப்போ இனமிகள் விதிப்படி இந்த வல்லினத்துக்கு இனமான மெல்லின மிகுந்து புணருது பசுந்தளிர் அப்படின்னு. இதே பைந்தளிர் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் மாற்றணும். சரிங்களா? பைந்தளிர் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். பைந்தளிர் அப்படின்னு இருந்ததுன்னா, இப்போ பைந்தளிர் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதையும் நம்ம எப்படி பிரிக்கணும்? பசுமை ப்ளஸ்ஸு தளிர்னு தான் பிரிக்கணும். அப்போ என்ன ஆகும்? ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு போயிடும். அப்புறம் என்ன வரும்? பசு ப்ளஸ்ஸு தளிர் அப்படின்னு வரும். சரிங்களா? இங்கே ஐ இருக்குது, இங்கே ஆ இருக்குது. அப்போ அடி அகரம் ஐயாதல் அப்படிங்கிற விதிப்படி, சரிங்களா, பசு அப்படிங்கிறது பைசு அப்படின்னு மாறிடும். பைசு ப்ளஸ் தளிர் அப்படின்னு மாறும். ஓகேவா? அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இணையவும் அப்படிங்கிற விதிப்படி இந்த சூ கெட்டு போயிடும். அப்போ பை ப்ளஸ் தளிராக மாறிடும். அப்புறமேல இனமிகள் அப்படிங்கிற விதிப்படி
சரிங்களா? வழக்கம் போல் பைந்தளிர் அப்படின்னு மாறும். இந்த வல்லினத்துக்கு நிகரான மெல்லினா வந்து சேரும். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் டு ஆல். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகேவா? தேங்க்ஸ் டு ஆல்.